அதிமுக கூட்டணி அமைந்தால் ராஜினாமா என அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் வருங்காலத்தில் என்னை பார்ப்பீர்கள், எதையும் மாற்றி பேச மாட்டேன் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீங்க என்னைய பாப்பீங்கண்ணா, வருங்காலத்துல என்னை பாப்பீங்க. நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? எதையும் மாற்றி பேசுவோம் அந்த அண்ணாமலை அல்ல. நாக்கு தவற மாட்டேன்னு, அது வாக்கு தவற மாட்டேன். வாக்கா இப்ப தவறிட்டேன், இனிமேல் தவற மாட்டேன். அண்ணாமலையை பொறுத்தவரை இவன் அல்லகைப்பா. ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, அக்கினி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரிதான்னு பாப்போம். தமிழ்நாடு பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் ஆகியோர் கட்டமைத்து வைத்திருந்த கூட்டணி கூடாரத்தை மாநில தலைவரான அண்ணாமலை கலைத்து ஆடியதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தொடக்க புள்ளியாக அமைந்தது என்றே சொல்லலாம். என் மார்க்கெட்டே காலி பண்ணியடா. இப்போ நீ போய் ஏதாவது மார்க்கெட்ல பிச்சேடு. இனி எந்த காலத்திலும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்து வந்த அவர், நான் யாரை ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளிய அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ண ஓகே. ஒருவேளை கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் தனது மாநில தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்ய தயார் என அறிவித்து அரசியலில் அவர் பரபரப்பை கூட்டினார். மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க. அதாவது எங்க கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்கறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான், உட்கார்ந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு. தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்காமத்தீங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நல்லா திருப்தியா? நான் இங்க பவருக்காக வரல, தெளிவா சொல்லிட்டேன். நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார், தெளிவா சொல்லிட்டேன். தொண்டனாகவும் இருக்க தயார்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தலைவர் பதில் தொடர மாட்டாரோன்னு இருக்கு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டு வந்திருக்கு. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்கு, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. பேட்ச்ல என்னோட ரேங்க பாருங்க. ஐபிஎஸ் பேட்ச்ல நான் கடைசியால வரல, என் ரேங்க போய் பாருங்க. இந்த ஸ்கூல் பக்கத்துல வீடு இருக்கனால ஃபர்ஸ்ட் வருவே, அந்த ஆள் பட்டானே. முன்னாடி எதுவும் சொல்லாத, அப்படி சொல்லி தான் வேலை வாங்கி இருக்கேன். 2011 ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேட்ச்ல என்னோட ரேங்க பாருங்க. ஐபிஎஸ் பேட்ச்ல நான் கடைசியால வரல, என் ரேங்க போய் பாருங்க. ரேங்க் நம்பர் 2. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். துப்பாக்கியை எப்படி கையாளுவீர்கள் என செய்து காண்பிக்க சொன்ன போது அவர் துப்பாக்கி குண்டை எங்கே செலுத்துவது என தெரியாமல் பழைய காலத்தில் பீரங்கியின் முன்பகுதியில் செலுத்துவது போல குண்டை போட்ட நிகழ்வு வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான் ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. எதற்காக 9 வருஷத்துல வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும். ஓய், கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம. ஆமாங்க, என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்க பொம்பளை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்டரி வித்துக்கிட்டுலாம் இல்லனே சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்னு சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். அவன் எப்படி உட்கார்ந்து ரசின்னு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான். கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம் எனக்கு. ஐயா, உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம்.
நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்ன துடுக்குத்தனத்தை குறைச்சுக்கணும். நேத்து பேட்டிலே அவர் ஒத்துக்கிறார், கொஞ்சம் துடுக்கா பேசுவேன்னாரு. அதை குறைங்க. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். அபத்தமா பேசுறத நிறுத்துங்க. நீங்க எந்த பதவிக்கும் மேல ஆளுநரா போங்க, கட்சியுடைய தேசிய தலைவரா கூட வாங்க, தேசிய அளவுல நல்லா பேசுறீங்க, ஸ்போக்ஸ் பர்சனா வாங்க, டெல்லியில உட்காந்து நல்லா பேசுங்க. ஆனால் அபத்தமா பேசுறத குறைக்கணும். எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்ப பிரச்சனை மாட்டிக்கிறேன். வாயை வச்சு சும்மா இருந்தா தானே. அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்ப விட மாட்டேன். தேனுக்குள்ள இவ்வளவு ரோசமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கா? அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது வந்து என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா. கட்சியினுடைய நலன் முக்கியம். தன்னுடைய கட்சி நலன் அப்படிங்கறதன் அடிப்படையில் இருந்துதான் அண்ணாமலை தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்குள்ள சில பூகம்பங்களை கிளப்பி கொண்டே இருப்பார். ஃபேக்கான வீடியோஸ் ரெடி பண்றது, சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையே கிச்க் புச்க் பண்ண வச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்றது, இந்த ஒலி பதிவுக்கு அழைக்கும் அப்படி எல்லாம் வேலைகளை பார்க்கக்கூடியது அந்த கட்சியினுடைய மாபெரும் நலனுக்காக பண்ண வேலை. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி, நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது, யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனா தான் இருந்திருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற? அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. மக்கள் சேவை என் உயிர் மூச்சு, வாய்மையும் நேர்மையும் என் வழித்தடங்கள். ஐயா, கன்னிகல்யாம புள்ள பெற்றோம்ல, நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்தும். டிஎம்கே ஃபைல்ஸ்னு 1 வெளியிட்டார், 2 வெளியிட்டார். ஒரு துளி அதுல அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாரா? இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? விஜய்க்கு கேட்ட கேள்வி அடுத்து அண்ணாமலைக்கு நான் கேட்கிறேன். நீங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதான். அந்த ஃபைல்ஸை வெளியிட்ட பிறகு திமுக உங்களை யாரும் பார்த்தாங்களா? எதுக்காக மௌனமா இருந்தீங்க? ஆமாதான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். நான் ஆகஸ்ட் 25, 2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில இணைஞ்சேன். அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்துல ஒரு சிறு பிசுறு கூட கிடையாது. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்டியா? வெறும் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்கடா மூதேவி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கையிலிருந்து நேரடியா டைரக்டா இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.